ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழில் லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை படித்தாலே போதும். புக்கில் லைன் பை லைனாக எடுத்த கொஷின்ஸ் இதுவே ஆல்மோஸ்ட் போதும். அதில் இப்போ நம்ம 6th ஃபஸ்ட் டேர்மில் இயல் 1 பார்க்கலாம். தமிழ் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1. இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். இயல் 1 இருக்க லெசன்ஸ்லாம் இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பலித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசன் இன்பத்தமிழ். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது போல தமிழுக்கு பல பெயர்கள் சுட்டி மகிழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். நிருமித்த அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா உருவாக்கிய. 3வது கொஷின் விளைவு, வளர்ச்சி. 4 சமூகம், மக்கள் குழு. 5வது கொஷின் அசதி, சோர்வு. 6வது கொஷின் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். 7th யார் மீது பற்று கொண்டதன் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதிதாசன்? அதுக்கு ஆன்சர் பாரதியார் மேலே பற்று கொண்டதன் காரணமாக மாற்றிக்கிட்டாரு. 8th one பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். 9th புரட்சிக்கவி என்று போற்றப்படுபவர் யார்? பாரதிதாசன். பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். இன்பத்தமிழ் எந்த நூலில் உள்ளது? பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் உள்ளது இன்பத்தமிழ். தமிழ் விளைவுக்கு எதனை போன்றது? நீர். விளைவுக்கு நீர். தமிழ் வாழ்வுக்கு ஊர் போன்றது. தமிழ் இளமைக்கு பால் போன்றது. தமிழ் புலவருக்கு வேல் போன்றது. தமிழ் உயர்வுக்கு வான் போன்றது. தமிழ் அசதிக்கு தேன் போன்றது. தமிழ் அறிவுக்கு தோல் போன்றது. தமிழ் கவிதைக்கு வைரத்தின் வாள் போன்றது. இதெல்லாம் இந்த பாட்டில் இருக்க லைனு. இன்பத்தமிழ் பாட்டில் இருக்க லைன் பாரதிதாசன் பாடினதுலேருந்து. இதெல்லாம் பொறுத்துக்கையில் இல்லைன்னா கொஷின் ஆன்சர்லையும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இந்த பாட்டு அந்த ஃபஸ்ட் இன்பத்தமிழில் லாஸ்ட்டில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டோட ஆசிரியர் காசி ஆனந்தன். இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் செகண்ட் லெசன் தமிழ் கும்மி. அதில் ஃபஸ்ட் கொஷின் ஆழிப்பெருக்கு பொருள் கடல்கோள். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. மேதினி உலகம். உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? 8. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என்ற பாடலடியின் ஆசிரியர் வாணிதாசன். இதுவும் இந்த லெசன் முடிஞ்சோடனே பின்னாடி பாக்ஸில் இருக்கும். தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்ற பாடலடியின் ஆசிரியர் வாணிதாசன். நெக்ஸ்ட்டு வளர்தமிழ் லெசன் 3வது லெசன் இது. அதில் எம்மொழி இளமையானது, எளிமையானது, இனிமையானது, மூத்த மொழி. அது தமிழ்மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. உலகில் எத்தனை மொழிகள் உள்ளன? 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள். செம்மொழி எதுனா தமிழ்மொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியவர் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எவ்வகை எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன? வலஞ்சுழி எழுத்துக்களாக அமைந்துள்ளன. தமிழ் என்ற சொல் இடம்பெற்ற முதல் நூல் தொல்காப்பியம். அந்த பாட்டு லைன் தான் இது. தமிழின் கிளவியும் அதனோடற்றே. அது தொல்காப்பிய வரி. தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். எந்த பாடல்னா இந்த பாடல். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயேன். சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம். தமிழன் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் அப்பர் தேவாரம். அதோட பாடல் வரி இது. தமிழன் கண்டாய் அந்த வரி தான் அப்பர் தேவாரம். ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் சீர்மை. திணை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? 2 வகைப்படும். உயர்திணை, அஃறிணை. அல் குட்டல் திணை உயர்வு அல்லாத திணை. பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு குட்டல் அல் குட்டல் காய்.
பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. அவற்றை கூறுக. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். மா பொருள் தருக. மாவுக்கு நிறைய பொருள் இருக்குது. அது எல்லாமே இங்கே இருக்குது. மாவோட பொருள் வந்து மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இயல் தமிழ்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டும். தமிழ் கவிதை வடிவங்கள். தமிழ் கவிதை வடிவங்கள் என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னா செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா. உரைநடை வடிவங்கள் கட்டுரை, புதினம், சிறுகதை. இலையோட வகைகள் பார்க்கலாம். ஆல இலையை வந்து ஆல் இலை, அரசு இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை, அகத்தி கீரை, பசலைக்கீரை, முருங்கை கீரை, அருகம்புல், கோரைப்புல், நெல் தாள், வரகு தாள், மல்லி தழை, சப்பாத்தி கள்ளி மடல், தாழை மடல், கரும்பு நாணல் வந்து தோகை, பனை ஓலை, தென்னை ஓலை, கமுகு, கூந்தல். தமிழை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது என்ன வடிவில் இருக்க வேண்டும்? எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். இது எண்களின் வந்துருச்சு. அது வந்து எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். 6th புக்கில் லாஸ்ட்டில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த லெசன் முடிஞ்சோடனே 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். அந்த பாக்ஸில் க்ரீன் கலர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிறதான் ஒன்று பார்த்துருக்கோம். வேளாண்மை சொல் இடம்பெற்ற நூல். வேளாண்மைங்கிற சொல் வந்து கலித்தொகையிலும் திருக்குறள்லையும் இருக்குது. வேளாண்மைனா வேளாண்மைனா விவசாயம் பண்ணுற மாதிரி தானே. வேளாண்மை செய்கிறவங்க களி சாப்பிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உழவருங்கிற சொல் நற்றிணையில் இருக்குது. பாம்பு, குறுந்தொகை, வெல்லம், 10 ரூபாய்க்கு வெல்லம் வாங்கிட்டு வா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். முதலை, குறுந்தொகை. கோடை, அகநானூறு. இந்த கோடைனால என் அகமே வெந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அகநானூறு, கோடை. உலகம், தொல்காப்பியம், கிளவியாக்கியம், திருமுருகாற்றுப்படை. உலகம், இப்போ முருகன் இருக்குல்ல, முருகன் உலகத்தையே சுற்றி வருவார்ல, அப்போ திருமுருகாற்றுப்படைனா உலகம். தொல்காப்பியம், கிளவியாக்கியம். கிளவிங்க உலகத்து கதையே பேசும். கிளவியாக்கியம். உலகம்னா தொல்காப்பியம், கிளவியாக்கியம், திருமுருகாற்றுப்படை. மருந்து, அகநானூறு, திருக்குறள். திருக்குறள் எல்லாத்துக்குமே மருந்தாக இருக்கும். அப்புறம் மருந்து வந்து அகத்துக்கு தானே எடுப்பாங்க, அதனால அகநானூறு. மருந்து எதில் இடம்பெற்றுக்குன்னா அகநானூறு, திருக்குறள். ஊர், தொல்காப்பியம், அகைத்திணை இயல். அன்பு வந்து தொல்காப்பியம், களவியல், திருக்குறள். உயிர், தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருக்குறள். மகிழ்ச்சி, தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள். மீன் வந்து குறுந்தொகை. புகழ், தொல்காப்பியம், வேற்றுமையியல். அரசு, திருக்குறள். செய், குறுந்தொகை. செல், தொல்காப்பியம், புறத்திணை இயல். பார், பெரும்பானாற்றுப்படை. பார்னு சொல்கிறாங்கல்ல, என் படையை பார், எவ்வளோ பெரிய படையை பார். பார்னா பெரும்பானாற்றுப்படை. ஒழி, தொல்காப்பியம், கிளவியாக்கம். கிளவியெல்லாம் ஒழி. முடி, தொல்காப்பியம், வினையியல். வினைனாலே செய்யறது தானே, வினையை செஞ்சு முடினா தொல்காப்பியம், வினையியல். அடுத்து வந்து பின்னாடி இந்த லெசன் முடிஞ்சோடனே ஒரு பாக்ஸில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டு தான் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். இந்த பாடலின் ஆசிரியர் அறிவுமதி. நெக்ஸ்ட் லெசன் கனவு பலித்தது. கனவு பலித்ததில் ஃபர்ஸ்ட் கொஷின். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இதனை கூறுகின்ற நூல்கள்லாம் வந்து முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஷார்ட்கட் என்னென்னா முல்லையும் திருவும் திருக்குறளில் திருப்பாவையில் இருக்க பாவையும் திருக்குறளில் இருக்க பாவையும் திருவும் முல்லைப்பூவை பறிச்சுக்கிட்டு காரில் போகிறாங்க. பாவைக்கு திருப்பாவை, திருவுக்கு திருக்குறள், முல்லைக்கு முல்லைப்பாட்டு, பறிக்கிறதுக்கு பரிபாடல், காருக்கு கார் 40. முல்லையும் திருவும் முல்லைப்பூவை பறிச்சுக்கிட்டு காரில் போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மழை பெஞ்சிட்டு இருக்க டைமில் போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5 பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம். ஆழ அமுக்கி முகக்கினாலும் கடல் நீர் நாழி முகவாது நாழி. இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, சாரி. இந்த பாடல் வந்து ஔவையார் எழுதினது. என்ன பாடல்னா மூதுரை. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி, கார் 40 நூல். நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தவடு, 10. கோட்சுறா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பாரதவர், நற்றிணை நூல். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிற நூல் வந்து திருவள்ளுவ மாலை. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யாருன்னா APJ அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, டாக்டர் கை. சிவன்.
நெக்ஸ்ட்டு வந்து இலக்கணம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5 வகைப்படும். அவை எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் என்ன அப்படின்னா எழுத்து. உயிருக்கு முதன்மையானது காற்று. காற்று வெளிப்படும் போது எவ்வெழுத்துக்கள் பிறக்கின்றன? உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. குறிலெழுத்துக்கள் எத்தனை? 5. நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 7. ஆயுத எழுத்துக்கள் 1. இங்கு கால அளவை குறிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கால அளவை குறிப்பது வந்து மாத்திரை என்று அழைக்கப்படுகிறது. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. இங்கே ஒழிக்கும்னு இருக்குது, சாரி, ஒலிக்கும் அது ரெண்டுமே. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் என்பதன் பொருள் உடம்பு. மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 18. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. வன்மையாக ஒலிக்கின்றவை வல்லினம் கசட தபர. மென்மையாக ஒலிக்கின்றவை மெல்லினம் ஞனன நமன. வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிப்பது இடையினம் எரள வழல. உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா 216. உயிர்மெய் எழுத்துக்களை உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் என 2ஆக பிரிக்கலாம். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு, இதுவும் சாரி, ஒலிக்க அளவும் கால அளவு அரை மாத்திரை. அவ்வளோதான், இந்த யூனிட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க கலைச்சொல் அறிவும் பார்க்கலாம். வலஞ்சுழி கிளாக் வாய்ஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வாய்ஸ், இணையம் இன்டர்நெட், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தேடுபொறி சர்ச் என்ஜின், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், செயலி ஆப், மின்னஞ்சல் இமெயில். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும் இந்த கலைச்சொல் அறிவோம்லேருந்து. தேங்க்யூ, அவ்வளோதான். இதில் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம ஒரு யூனிட்டே முடிச்சிட்டோம். இதை நீங்கள் படித்தாலே போதும், புக்கை படிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கும் ஒரு டைம் புக்கை படிச்சுட்டு இதை ரிவிஷனுக்காக வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.